காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. திருமழிசை ஆழ்வாருடைய 2ஆம் பாகத்தில் நாம் இருக்கிறோம். சென்ற பாகத்தில் நாம் என்ன பார்த்தோம்? பேயாழ்வார் திருமழிசை ஆழ்வாரை திருத்தி வைணவத்தின் பக்கம் சேர்த்து விட்டார். அதிலிருந்து திருமழிசை ஆழ்வாராக அவர் பெயர் பெற்றார். ஏன்னா சிவவாக்கியரா இருந்தார் இல்லையா? முன்னாடி பல வைணவ கோயில்களுக்கு செல்கிறார், பல பாசுரங்களை இயற்றுகிறார். இவருக்கு ஒரு சீடர் கணிக்கண்ணன் என்று பெயர். நாம் முன்பே பார்த்தோம் அல்லவா? முதிய தம்பதிக்கு இளமை மீண்டு இவர் உண்ட பாலை மிச்சம் கொடுத்து உண்டதனால் பிறந்த குழந்தை அவர். கணிக்கண்ணன் அவருடைய பெயர். அணுக்க சீடராக, தொண்டராக இவர் விளங்குகிறார் திருமழிசை ஆழ்வாருக்கு. இந்த 2 பேரும் எங்கே தங்குகிறார்கள் என்று சொன்னால் திருவேக்கா என்ற தலத்திலே. அங்கே யதோத்காரி சந்நிதியில் அவர்கள் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் 2 பேருமே. இது இப்படி சென்று கொண்டிருக்கிறது. அந்த கோவிலிலே ஒரு முதிய பெண்மணி, வயது ஒரு 60 இருக்கும். அந்த அம்மையார் கோவிலிலே திரு அலகிடுகிறார்கள், மெழுகிடுகிறார்கள், கோலம் போடுகிறார்கள், பல கைங்கரியங்களை, திருத்தொண்டுகளை செய்து கொண்டிருக்கிறார் அந்த அம்மையார். ஒரு நாள் கேட்கிறாரு திருமழிசை ஆழ்வார் அந்த அம்மையாரை கூப்பிட்டு, ஏனம்மா எப்படி இருக்கிறீர்கள்? இந்த தொண்டு சரியாக உங்களுக்கு மனநிறைவாக இருக்கிறதா என்று கேட்கும் பொழுது அந்த அம்மையார் சொல்கிறாங்க, ஐயா எனக்கு வயது மூப்பு, என்னால் சரிவர செய்ய முடியல, சீக்கிரமாக செய்ய முடியலை. இளமை இருந்தால் நன்றாக செய்யலாம் அல்லவா பெருமாளின் கைங்கரியத்தை? இது எனக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் இளமையா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போது யோசிக்கிறார் திருமழிசை ஆழ்வார், இந்த அம்மையார் வாழ வேண்டும் என்று கேட்கவில்லை, பெருமாளுக்கு நாம் தொண்டு செய்ய வேண்டும் என்று தானே கேட்கிறார். கொடுத்து விட்டார். ஏன்னா அவர் யோகி, அவர் நினைச்சா ஒரு நிமிஷத்தில் என்ன அற்புதமும் செய்ய முடியும். அந்த அம்மையார் இரவு இந்த அருளை வாங்குகிறார்கள். மறுநாள் விழித்தெழுந்து பார்த்தால் குமரியாக மாறிவிட்டார். இவர் சிறு வயதிலேயே இந்த திருமழிசை ஆழ்வார் ஒரு அற்புதத்தை செய்தார். முதுமையான தம்பதிக்கு குழந்தை பிறக்க செய்தார். இப்பொழுது என்ன செய்கிறார்? ஒரு முதிய பெண்மணிக்கு இளமையை கொடுக்கிறார். அந்த தொண்டை மண்டலத்திலே அவர் தங்கியிருக்கிற அந்த யதோத்காரி சந்நிதியின் ஆட்சிக்கு உட்பட்டவர் பல்லவராயன் என்ற ஒரு அரசன். அவர் இந்த பெருமாள் கோவிலுக்கு வருகிறார். பார்த்த உடனே இந்த முதிய பெண்மணி இளமையாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள பார்த்த உடனே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. கூட்டிக்கிட்டு போயிடுறாரு தம்முடைய அரண்மனைக்கு, அரசியாக்கி மகிழ்கிறார். பல வருடங்கள் செல்கின்றன. ஆனால் இந்த திருமழிசை ஆழ்வாருடைய அருளை பெற்ற அந்த பெண்மணிக்கு முதிர்ச்சியே வரமாட்டேங்குது. இவரா கிழவராயிட்டே போய்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் கூப்பிட்டு கேட்குறாரு தன்னுடைய சந்தேகத்தை, என்ன அதிசயம்னு தெரியலையே, உன்னை பெருமாள் கோவிலிருந்து கூட்டிட்டு வந்தேன், அன்னியிலிருந்து இன்னி வரைக்கும் நீ அப்படியே பறிச்ச மலர் போல இருக்கியே, கொஞ்சமும் வாடலையே, உன்னுடைய மேனி சுருங்கலையே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அம்மையார் சொல்கிறார், பாருங்கள், இந்த இளமை எனக்கு கிடைத்ததற்கு காரணம் திருமழிசை ஆழ்வாருடைய அருள் தான் காரணம், அதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா உண்மையை சொல்லிடுச்சு. விடுவாரா ராஜா? தமக்கு இளமை வேண்டும்னு ஆசைப்பட்டாரு. என்ன பண்ணாரு? ஆட்களை விட்டு கேட்கிறாரு. கணிக்கண்ணங்கிட்ட போய் கேட்குறாங்க காவல் ஆட்கள்லாம், ஐயா உங்கள் ஆழ்வார் எங்கே போயிருக்காரு, உங்கள் குரு எங்கே போயிருக்காரு, எங்களுடைய ராஜா கூப்பிடுறாரு, அரண்மனைக்கு வர சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது கணிக்கண்ணன் சொல்கிறான், எம்முடைய குரு எங்கேயும் வரமாட்டார், நீர் வரதானா இங்கே வாரும், நாங்கள் உங்களை தேடி வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. ராஜாவுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. நம்முடைய ஆட்சிக்கு கட்டுப்பட்டு இருக்கிறாங்க, ஆனால் நம்மளை பார்க்க மாட்டேன்றாங்களே, சரி சீடரையாவது வர சொல்லுவோம் அப்படின்னு கூப்பிட்டு அனுப்புகிறார். அப்போ கணிக்கண்ணன் போகிறான் அரண்மனைக்கு. அவரு கேட்கிறாரு ராஜா பல்லவராயன், என்னுடைய மனைவி சொன்னாங்க உன்னுடைய குருவோட அருளால் இந்த அம்மையாருக்கு இளமை மீண்டதாம், ஆனால் மறுபடியும் இவங்க வயது மூப்பே அடைய மாட்டேன்றாங்களே, அப்படி ஒரு வரம் எனக்கு கொடுக்க முடியுமான்னு உங்கள் குரு கிட்ட கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும் பொழுது, ஐயா அது அவர் மனது வைத்தால் மட்டுமே உண்டு,
நான் போய் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, என்னை புகழ்ந்து ஒரு பாட்டாவது பாட அப்படின்னு கேட்கிறாரு, ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அதுக்கு கணிக்கண்ணன் சொல்கிறான், என்னுடைய நாராயணனை தவிர எந்த நரனையும் நான் பாட மாட்டேன், எந்த மனிதனையும் புகழ்ந்து பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீராவேசத்தோடு வெளியே வந்துடுறாரு. ராஜா இல்லையா, தன்னுடைய ஆளுமையை காண்பிக்கணும் இல்லையா, தனக்கு எவ்வளோ சக்தி இருக்குது, தன் கீழே தானே இந்த மக்கள்லாம் இருக்காங்க, தன் நாடு இருக்குது அப்படின்னு ஒரு கர்வம் வந்துடுது. பார்த்துடலாம் ஒரு கை, ஆழ்வாரா நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறாரு. ஒரு சேவகன் மூலமாக போய் சொல்லுங்க திருமழிசை ஆழ்வாருக்கும் அவருடைய சீடருக்கும், உடனே இந்த காஞ்சி மாநகரத்தை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. எத்தகைய ஒரு தவறை செய்கிறான் பாருங்கள் ஒரு ராஜா. தான் கேட்டது கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு ஆழ்வாரை வெளியே போன்னு சொல்ல முடியுமா? சொல்லலாமா? நமக்கு அந்த தகுதி உண்டா? நாம் வெறுமனே மண்ணை மட்டும் ஆள்றவங்க. ஆனால் அவர் விண்ணுலகம் முதல் மண்ணுலகம் வரை அவருடைய அந்த சக்தி செயல்படும். அது தெரியாது இவருக்கு. சொல்லிட்டாரு. பார்க்கறாரு, கணிக்கண்ணனை வெளியே போன்னு சொல்லிட்டாரு இல்லையா ராஜா. அப்போ நாம ஏன் இங்கே இருக்கணும்? நம்மளும் கிளம்பிடுவோம் நகரத்தை விட்டு. இவங்க கிளம்பனா பரவாயில்லை ஐயா, ஆனால் பெருமாளையில் கூப்பிடுறாரு திருமழிசை ஆழ்வார். தன்னுடைய ஒரு பாசுரத்தின் மூலமாக சொல்கிறாரு, கணிக்கண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிழக்க வேண்டாம், துணியுடைய சென்னா புலவனும் போகின்றேன், நீயும் உன் பைனாக பாய் சுருட்டிக்கொள். எப்படி சொல்கிறாரு? கிளம்பலாம் வா, சொல்லிட்டாங்கல்ல வெளியே போனிட்டு, புறப்பட்டு போயிடலாம் வா அப்படின்னு கூப்பிடுறாரு. யாரை கூப்பிடுறாரு? ஜெகநாத பெருமாளை கூப்பிடுறாரு. பெருமாள் என்ன செய்கிறாரு? பைனாக பாய் சுருட்டிக்கொள்னு. அவருக்கு ஏது பாய்? ஆதிசேஷன் தானே பாய். சுருட்டிக்கிட்டு கிளம்பிட்டாரு. பெருமாள் போனால் பின்னாடி யார் போவாங்க? மகாலட்சுமி தாயாரும் போயிடுவாங்கல்ல. அப்போ என்ன இருக்குது அந்த நகரத்தில்? ஒன்றுமே இல்லையே. மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிற வரையில் தானே அவருக்கு செல்வாக்கும் அதிகாரமும். கிளம்பி போயிடுறாங்க. யார் போகிறாங்க பாருங்க? திருமழிசை ஆழ்வார் போகின்றார், கணிக்கண்ணன் போகின்றான், பெருமாளும் கூடவே போகிறாரு பைனாக பாயை சுருட்டிக்கிட்டு. இவங்க போன ஒரு நொடி என்ன ஆகுது பாருங்க, அந்த காஞ்சி மாநகரம் கிடுகிடுன்னு அதிருது. பூமி அதிர்வு, வானத்தில் இடி இடிக்குது, மின்னல் இல்லாமல் ஆந்தைகள்லாம் அலறுது பகல்லையே. ஒரு பேரழிவுக்கு உண்டான முன்னெச்சரிக்கைகள் அத்தனையும் முன்னாடியே காண்பிக்குது. பிரளயம் ஏற்படுறா போல ஒரு அறிகுறியை காட்டுது இயற்கை பிரபஞ்சம். இரத்த மழை பொழியுது. பயந்துட்டான் ராஜா பல்லவராயன். என்ன நடக்குமோ தெரியலையே. ஆழ்வாரும் வெளியே போயிட்டாரு, கணிக்கண்ணனும் வெளியே போயிட்டான். இந்த காஞ்சி மாநகரம் மீளுமா, தப்பிக்குமா, என்ன செய்யறதுன்னு தெரியலையே. ஓடி போயிட்டு ஆழ்வார் காலில் விழுந்தா நாம் தப்பிச்சோம், நம்ம நகரமும் தப்பிச்சது. இல்லைன்னா என்ன நடக்கும்? ஒன்றும் மிஞ்சாது இல்லையா. ஓடறான் ராஜா. தன்னுடைய அந்த கர்வமெல்லாம் செதறி ஓடி போச்சு, மிச்சம் மீதி இல்லை. ஓடறான், போயிட்டு காலில் விடுறான், காலில் விழுந்து அழறான். ஐயா தப்பு செஞ்சிட்டேன், சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, மறுபடியும் வாங்க என்னுடைய நகரத்துக்கு, என்னை மன்னிச்சுட்டு என்னை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆழ்வாருடைய மனசு இலகி விட்டது. சரி, ராஜாவே வந்து காலில் விழுந்துட்டான், தன்னுடைய தவறை உணர்ந்துட்டான் இல்லையா, இதுக்கு மேலேயும் தண்டிக்கணுமா, கிளம்பி போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. கணிக்கண்ணனும் திருமழிசை ஆழ்வாரும் அந்த தங்கிய ஒரு இடம் ஓர் இரவு இருக்கை என்று பெயர். அது மருவி இப்பொழுது ஓரிக்கை என்று பெயர் பெற்று விட்டது. ஏன்னா ஒரு இரவு தங்கினாங்க இல்லையா பெருமாளோட, அதுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கணும் இல்லையா. சரி, இப்போ நம்ம கிளம்பலாமா? பெருமாளே கூப்பிடுறாரு. கணிக்கண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும், துணியுடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன், நீயும் உன் பைனாக பாய் படுத்துக்கொள். மறுபடியும் பாயை போட்டு படுத்துக்க, வா கிளம்பு அப்படின்னு கூப்பிடுறாரு. எப்படி கூப்பிடுறாரு பாருங்க, ஒரு செல்ல குழந்தைய கூப்பிடுறா போல. வா வா கிளம்பலான்னு போதும் வராரு பெருமாள். சரி, திரும்பி போகலான்னு பொழுதும் திரும்பி வராரு. மறுபடியும் வந்துடுறாரு. அவருடைய அந்த காஞ்சி மாநகரம் மீண்டு விட்டது சாபத்திலிருந்தும் பழியிலிருந்தும்.
திரும்பவும் பொலிவோடு அந்த திருவேக்கா திகழ்கிறது. இது இவர் புரிந்த மிகப்பெரிய அதிசயம், வரலாற்றில் இன்றும் பெருமையாக பேசப்படக்கூடிய ஒரு அற்புதம். ஏன்னா ஒரு உலகளந்த பெருமாள் திருவிக்கிரமமூர்த்தி ஜெகநாத பெருமாள் ஒரு ஆழ்வாரின் பொருட்டு பைநாகப்பாயை சுருட்டி கொண்டு போனதும் திரும்ப வந்ததும் பல பாசுரங்களை இயற்றுகிறார் திருமழிசை ஆழ்வார். நான்முகன் திருவந்தாதி என்று சொல்லக்கூடிய 96 பாசுரங்களால் அமைந்த வெண்பாக்களை படைக்கிறார். இது 3ஆம் திருவந்தாதியிலே வருகிறது. இன்னொரு பாசுரத்தையும் இயற்றுகிறார். திருச்சந்த விருத்தம் என்னும் பெயருடைய 120 பாசுரங்கள் கொண்ட ஒரு பாடலையும் அவர் பாடி முடிக்கிறார் பெருமாளுக்காக. கிட்டத்தட்ட 2300 வருடங்கள் இவர் வாழ்ந்ததாக அறியப்படுகிறது. யோகத்தில் இருந்தாராம் கும்பகோணத்திலே. அப்போ எழுதிய பாசுரங்கள் தான் இவை அத்தனையும். இவர் பொறுமையாக யோகத்திலே நின்று விடுகிறார் பெருமாளை மனதில் கொண்டு. அப்போ ஒரு சோதனை கொடுக்கலாம்னு நினைக்கிறாங்க பார்வதியும் பரமசிவனும். இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு திருமழிசை ஆழ்வார், ஒரு நூலை எடுத்துக்கிட்டு அதில் ஊசியில் கோத்துக்கிட்டு துணியை தச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ வானத்தில் வந்துக்கிட்டு இருக்காங்க பார்வதி சமேத பரமேஸ்வரன். அப்போ பார்வதி கேட்கிறா, நாம் இவருக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுக்கலாமா, கேட்டு பார்க்கலாமா அப்படின்னு கேட்கிறா தன்னுடைய கணவன் கிட்ட பரமசிவன் கிட்ட. அவர் சொல்றாரு, இவர் வித்தியாசமான ஒரு ஆழ்வார், நீ கூப்பிட்டு கொடுத்தா கூட வாங்கிக்க மாட்டாரு, நீ வேணா முயற்சி பண்ணி பாரு அப்படின்னு சொல்றாரு. அன்னை பார்வதி வராங்க. தகப்பனாகிய கைலாசவாசனும் வருகிறார். வந்து கேட்கிறாரு, ஐயா நாங்கள் பார்வதி பரமசிவன் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிமிர்ந்து பார்க்கிறார். பார்த்துட்டு சரி வந்தீங்களா, வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையில் ஆழ்ந்துடுறாரு. என்னன்னு கேட்க மாட்டேன்றாரு. அப்போது நாங்கள் வந்ததுக்கு அடையாளமாக ஒரு வரம் கொடுக்கலாம்னு இருக்கிறோம், ஏதாவது கேளுங்களேன் அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் சொல்கிறாரு, எனக்கு எந்த வரமும் வேண்டாங்க, எனக்கு தேவையானதை என்னுடைய திருமால் எனக்கு கொடுத்துட்டு வர, இங்கே கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு கோபம் வந்துருச்சு. நாம் கைலாச வாசன் நாம் கேட்குறோம், ஆனால் இவர் மதிப்பு கொடுத்து பேச மாட்டேன்றாரு, அதனால் ஏதாச்சும் கேளு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு திருமழிசை ஆழ்வார், இந்த ஊசியில் நூல் கோத்துக்கிட்டு நான் தைக்கிறேன் இல்லையா, நான் இந்த ஊசி எங்கெல்லாம் போகுதோ துணியில் அது பின்னாடி நூலும் வரணும் அப்படின்னு கேட்குறாரு. இது சற்று ஏளனமாக நமக்கு தோன்றும். ஆனால் அப்போ சொல்கிறார் அவர் பரமசிவன், இது இயல்பு தானே, நாம் ஊசியை எங்கெல்லாம் நுழைக்கிறோமோ அது பின்னாடியே நூலும் தானே வரணும், இது என்னையா பெரிய அதிசயம், இதை போய் நீ கேட்கிறீரே அப்படின்னு கேட்கும் பொழுது திருமழிசை ஆழ்வார் சொல்கிறார், இது எனக்கு இவ்வளோ கொடுத்தா போதும் ஐயா, வேற எதுவும் எனக்கு தேவையில்லை, எனக்கு முக்தியை கொடுக்க முடியுமா, எனக்கு பரமபதத்தை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அது என்னால் முடியாது, அது நாராயணனால் தான் முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது திருமழிசை ஆழ்வார் சொல்கிறார், அப்போ உன்னால் முடியாதுன்னு சொல்லிட்ட இல்லையா, நீ கிளம்பு, நான் அவர்கிட்டயே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நாமளாக இருந்தால் என்ன கேட்போம், நாம் விருப்பப்பட்டதெல்லாம் கேட்போம் இல்லையா. ஆனால் அவர் பாருங்க கொஞ்சமும் பதட்டப்படாமல் நீ கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது அவருக்கு நிகழ்ந்த ஒரு அற்புதம். கொங்கண சித்தவர் பற்றி இவர் வாழ்க்கையில் ஒரு ஒரு நிகழ்வு இருக்குது. அவரும் வந்து பார்க்கிறாரு திருமழிசை ஆழ்வாரை. ஏன்னா பேரொளி ரூபத்தோட அமைதியாக உட்கார்ந்துக்கிட்டு யோகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லையா, அதனால் அவர் வந்து கேட்கிறார், ஒரு குளிகையை கொடுக்குறாரு கொங்கண சித்தர் திருமழிசை ஆழ்வாருக்கு. ஐயா இந்த குளிகையை நீங்கள் எடுத்துக்கிட்டு போயிட்டு எந்த பொருள் மேலே வச்சாலும் இது தங்கமாக மாறும் அப்படின்னு சொல்கிறாரு. தான் ஏதோ ஒரு மிகப்பெரிய சாதனையை நாம் செஞ்சிட்டோம், ஒரு பெரிய திருப்பத்தை உண்டு பண்ண போகிறோம்னு நினச்சிக்கிட்டு கொடுத்தாரு. ஆனால் அவர் பாருங்க திருமழிசை ஆழ்வார் கொஞ்சம் பொறுமையாக இருந்து தன்னுடைய உடம்புல தட்டி விடுறாரு. தூசி விழுது, காதுலேருந்து குரும்பியை எடுக்கிறாரு. அந்த அழுக்கையை எடுத்து சேர்ந்து கலந்து கொடுத்து, ஐயா நீங்கள் இதை வச்சுக்குவாங்க ஐயா, இதில் நீங்கள் வச்சு தொட்டிங்கன்னா எல்லா பொருளுமே தங்கமாக போயிடும்னு சொல்கிறாரு. இதுக்கு மேலே நிற்பாரா கொங்கண சித்தர், கிளம்பி போயிடுறாரு. நாம் இங்கே வந்ததே தப்பு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஏன்னா திருமழிசை ஆழ்வார் தன்னுடைய
எண்ணத்திலே உயர்வாக இருந்தார். பெருமாள் தான் நமக்கு துணை, அவர் ஒருவரே நமக்கு போதும், அவருடைய பரமபதமே நமக்கு முக்தியை கிட்டும் என்ற தெளிவான சிந்தனை அவருக்கு இருந்துவிட்டது. இதுகாரும் நாம் திருமழிசை ஆழ்வாருடைய வைபவத்திலே திளைத்திருந்தோம். மீண்டும் 12 ஆழ்வார்களிலே நம்முடைய பக்தி பயணத்தை தொடர்வோம். வாழ்க வைணவ அடியார்கள், வளர்க அவர்களுடைய பக்தி, நம்முடைய தொண்டும். மீண்டும் சந்திப்போம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.